நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஸோ இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என் பக்கத்தில் இருக்க செடி பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் நிற்கிறப்ப ஒரு ஸ்பான்ஸ் பவுட்ரு ஃபேக்ட்ரியில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோ வாசனை. நான் எனக்கு ரொம்ப நேரம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கப்போ என்னடா சூப்பராக வாசனை வருது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக கிருஷ்ண கமலம்னு சொல்லி ஒரு பூ வந்து நான் பதிவு பண்ணியிருப்பேன். அதில் வந்து காய்க்காதுன்னு பதிவு பண்ணியிருப்பேன். இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிறது தான், நம்ம வேலை பார்த்துட்டு இருக்க தோட்டத்தில் இந்த மரம் காய்க்குங்க. இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு காய்க்கும். அவ்வளவு பூ வந்து வேறு லெவலில் இருக்கும். நல்ல வாசனை. சூப்பரான ஃபேஷன் ஃப்ரூட்டோட காய் பார்த்துருக்கலாம்ல. கண்டிப்பாக நான் இந்த மரத்தோட சீடு வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. எனக்கு இதில் ரொம்ப பூக்குது, ஆனால் காய்க்கவே மாட்டுது. அந்த பூவோட தோற்றம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே கிருஷ்ண கமலம்னு பேருக்கு ஏற்ற மாதிரி வேறு லெவலில் இருக்கா. இங்கே பாருங்களேன். நான் இதோட ஃபுல் வீடியோஸு பேக் சைடில் காட்டுறேன் எப்படின்னு. வாசனை அப்படியே அருமையாக இருக்குங்க. ஸோ இது மாதிரிலாம் நிறையா இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வளர்க்க மாட்டாங்க பூக்காக. நம்மங்கள் தோட்டங்கள் அப்படின்றத நேரத்தில் என்ன பண்ணுது, தானா நிறையா வளருது. இப்போ அந்த பூவோட அருமையான காட்சியை வந்து நம்ம பார்ப்போம். இதுதாங்க அந்த கிருஷ்ண கமலம். இப்போ நான் ஒரு பூவை வந்து உங்களுக்காக பிக்கிறேன். ஏன்னா அதை முழு தோட்டத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்படி தாங்க பார்க்க முடியும். ஸோ இதோட அருமையாக இருக்குது பாருங்கள். கீழே அப்படியே அதோட பச்சை இதழ், மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நரம்பு போல், அதுக்கு இடையில சென்டரில் பாருங்களேன், அப்படியே அதோட அமைப்பே ஒரு 3 இதழ் மாதிரி தனியாக, அது போக உள்ளே வந்து 5 இதழ் வந்து தனியாக பிடிச்சி கவ்வி இருக்குது. நீங்கள் இந்த கொடி ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். இந்த பாருங்களேன், இதெல்லாம் வந்து காய் ஆகணும். இப்படி தான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி விரியுது. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. வாசம் தாங்க அப்படியே வேறு லெவலில் இருக்குது. இதில் நான் காய்கள் ஏதாவது வந்திருக்கான்னு காட்டுறேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த இதில் நாங்கள் காய்கள் பிடிங்கிருக்கோம். ஆனால் அளவான காய்கள் தான், 1 2 தான் நான் வந்து காய்கள் பார்க்க முடியுது. ஆனால் பூக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நிறைய இருக்குன்னு. கொடிகள் ஃபுல்லாகவே நீங்கள் பூக்கள் பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்களா. கிருஷ்ண கமலம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டு. ஏன்னா நான் வந்து நம்ம நண்பர் வீட்டில் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். அதில் வந்து அந்த கிருஷ்ண கமலம் வந்து காய்க்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கிருஷ்ண கமலம் வந்து காய்க்குங்க. அதே நேரத்தில் வாசனை வேறு லெவலில் இருக்கும். வரப்போகிற நாட்களில் காய் ஆகுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து காய்கள் இனி வருதான்றதை கண்டிப்பாக பார்ப்போம். ஆனால் இதில் வந்து நாங்கள் காய்கள் பிடிங்கி சாப்பிட்ருக்கேங்க. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே நேரத்தில் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். அப்படின்னா தான் எங்களால் மோட்டிவாக நிறையா வீடியோஸ் வந்து இந்த மாதிரி பதிவு பண்ண முடியும் இயற்கையோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.